ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த ஹாலிடேஸ் முடிஞ்சாச்சு. 2 days 3 days ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ், சாட்டர்டே சண்டே ஒரு மண்டே. இந்த 3 நாளும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு அப்புறம் நம்ம டியூஸ்டேவை சென்செக்ஸ்ல எக்ஸ்பெரியன்ஸ் நம்ம சந்திக்க போறோம் லைவ் ட்ரேடிங்ல. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். சிம்பிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்றால் என்ன சார்? ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க எது வேணா யூஸ் பண்ணுவீங்க. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, மூவிங் எவரேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல வேற எதனா ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. அந்த விஷயங்களை நீங்க ஹார்டா ஒர்க் பண்ணி பண்றீங்களா, இல்ல அதை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சிம்பிளா பண்றீங்களா? எந்த விஷயங்களா இருந்தாலும் நீங்க எளிதான முறையில் எளிதான பார்வையில் பார்த்தால் அது ஈஸியாக உங்களுக்கு ஈஸியான ட்ரேடிங் செட்டப்பா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்க ரொம்ப ஹார்டா ரொம்ப அதுக்கு பின்னாடி எஃபெக்ட் போடுறீங்க, ரொம்ப பின்னாடி இது ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜின்னு பயன்படுத்தி குழப்பமா இருக்கீங்க அப்படின்னும் போது அதுல வின் பண்ற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிடும். ட்ரேடிங்க சிம்பிளா பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை ஈட்டி கொடுக்குறேன் பாருங்க. சார், இன்னைக்கு நம்ம புல்லிஷ் ட்ரேட் எடுக்கணுமா இல்ல பேரிஷ் ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு விஷயங்கள், 1 day டைம் ஃப்ரேம். மார்க்கெட் காலையில 9:15 ஓபன் ஆகுது. ஒரு கேப் டவுன்னா ஓபன் ஆகட்டும், இல்ல கேப் அப்னா ஓபன் ஆகட்டும், அதோடைய கலர்ஸ் ஓகே. ஒரு கேப் டவுன்லாம் ஒரு ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது நீங்க ட்ரெண்ட் எடுக்கக்கூடிய ட்ரேட் பேரிஷ் ட்ரேட், புட் சைடுக்கான என்ட்ரி லெவல், ரைட்? அதே மாதிரி நீங்க ஒரு கேப் டவுனோ இல்ல கேப் அப் உருவாகி அங்க கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகுது 1 day டைம் ஃப்ரேம்ல அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ட்ரெண்ட் கால் சைடு, சி சைடுக்கான என்ட்ரிஸ் எடுக்க போறீங்க. இதுக்கு அகேன்ஸ்டா நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க, ரைட்? ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க போயிட்டீங்கன்னா பேரிஷ் ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஒரு ஃபுல் பேக்ல என்ட்ரி கொடுக்கலாம். இல்ல மார்க்கெட்ல லோவர் லோ கண்டிஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது எல்லா ஃபுல் பேக்ஸ்லயும் ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் பாசிபிள், ரைட்? அதுதான் பேரிஷ் ட்ரெண்டுக்கும் புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுமே அதே மாதிரி தான். புல்லிஷ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருக்கும் பொழுது ஒரு எண்ட்ல நீங்க உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வரும்போது நீங்க என்ட்ரி கொடுக்கலாம். நீங்க கால் சைடுக்கான என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் அதிகம், 99% உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி பேரிஷ் ட்ரெண்டா இருக்கா, பேரிஷ் சைடு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல. ட்ரேடிங்க சிம்பிளா பார்க்கணும் சார், ரொம்ப ஹார்டஸ்டா பார்க்காதீங்க. எந்த விஷயம் மனசுக்குள்ள இருந்து உள்ள இருந்து ஃபீல் பண்ணுங்க சார். ஒரு கேண்டலையும் ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் ஒரு சார்ட் பேட்டர்னையும் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சார்ட் பேட்டர்ன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இப்போ வரையும் இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி ஆயிருக்கு, என்னென்ன விஷயங்கள் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி எல்லா விஷயங்களும் உங்க மைண்ட்ல எப்ப ரீட் ஆயிருக்கும் அப்பதான் சார் பெஸ்ட் ட்ரேடுக்கான ஒரு வழி. எல்லாமே சிம்பிளிக்கா பாருங்க. எல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு லாஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு மொபைல கூட ட்ரேட் பண்ண முடியும். மொபைல ட்ரேட் பண்றதுக்கு நீங்க சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும். மொபைல்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணீங்கன்னா யுவர் ஃபெயிலியர். மொபைல ட்ரேட் பண்ணக்கூடாது. பிகினர்ஸா இருக்கும் மொபைல ட்ரேட் பண்ணாதீங்க, சிஸ்டம்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மொபைல ஈஸியா மொபைலே சார்ட் பார்த்து நீங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ண முடியும். ஓகே गाइस, பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ட்ரெண்டுக்கு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், எந்த சைடுல நீங்க ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்ட் என்ற ஒரு விஷயத்தை பிடிச்சுக்குங்க. சிம்பிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பை, தேங்க் யூ. இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ், என்னுடைய பழைய சேனல் ராஜ் ஸ்கால்பிங் ட்ரேடர். ஓகே, லைவ் ட்ரேட் அட்டெண்ட் பண்றவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, லைவ் ட்ரேடிங் வாட்ஸ்அப் போட்டுங்க. இல்ல ஒய்பல்ஸோட கிளாஸஸ் வேணும் அப்படின்றாங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கொடுத்து நீங்க டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இன்ட்ரெஸ்ட் பீப்புள், உண்மையான ட்ரேடர்ஸ் மட்டும் வாங்க, இல்லனா வர வேண்டாம். வந்தா வாங்க, வரா கட்டி போங்க. நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உண்மையான ட்ரேடருக்காக வெல்கம் மை சேனல். ஓகே गाइस, பை, தேங்க் யூ.